والقرآن الحكيم வல்குர்ஆனில் ஹக்கீம். வல்குர்ஆனில் ஹக்கீம். வா என்ற உம்மா நார்மலாக வா ஸ்டார்ட்டுக்கு வந்தால் நாங்கள் முதல்ல பார்த்துக்கிறோம் சத்தியத்துக்கு குறிக்கிறது. வல்லாஹி நாங்கள் சொல்லுவோம் அல்லாஹ் மீது சத்தியமாக வல்லாஹி. அப்போ வா வந்தால் சத்தியமாக என்ற அர்த்தம் எடுக்கலும். என்ன மீது சத்தியமாக? வல் குர்ஆனி. அல்லாஹ் தாலா என்னது மீது சத்தியம் பண்ணுறான்? குர்ஆன் மீது சத்தியமாக. வல் குர்ஆனி குர்ஆன் மீது சத்தியமாக. அதுக்கு பிறகு வந்திக்குது அல் ஹக்கீமி. அல் ஹக்கீமி என்று சொல்கிறது உம்மா ஞானம் என்ற அர்த்தம் வரும். ஞானம் என்ன அர்த்தம்? ஹக்கம் என்றது ஞானம் என்ற அர்த்தம். இதுக்கு 2-3 அர்த்தம். இது நாங்கள் சிம்பிள் அர்த்தம் பார்க்குற சுட்டி இப்போ ஞானம் என்று எடுப்போம். அதுவும் இந்த பேட்டர்ன், இந்த ரஹீம் ஹக்கீம் அந்த பேட்டர்னில் வந்தால் அது மிகவும் என்ற அர்த்தம் கொடுக்கும். அப்போ மிகவும் ஞானமிக்க என்ற அர்த்தத்தை எங்கிட்ட எடுக்கலும் இந்த பேட்டர்னை வச்சு. ஹக்கீம் ஹக்கமா இந்த ரூட் லெட்டர்ஸ் ஹா க மீம் ஹக்கமா என்ற ரூட் லெட்டர்ஸில் ஞானம் என்ற அர்த்தம் இருக்குது. அது பேட்டர்ன் ஒன்று இருக்குது ஹக்கீம் என்ற பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் இப்போ ஹக்கீம் ரஹீம். ரஹீம் என்றால் மிகவும் இறக்கம் உள்ளவன். அதே மாதிரி ஹக்கீம் என்றால் மிகவும் ஞானம் இருக்குது என்ற அர்த்தம். சரியாம்மா? அப்போ மிகவும் அறிந்தவன். அது அலம என்றால் தெரியும் என்ற அர்த்தம். அப்போ அலீம் என்றால் மிகவும் அறிந்தவன். அப்போ அது மிகவும் என்ற அர்த்தம் எங்களுக்கு அதில் சில இடத்துல எடுக்கலும். இது இசும் சிஃபா என்று சொல்லுவாங்க. எப்படி சரி? அதெல்லாம் இன்ஷால்லா நாங்கள் சர்ஃப் படிப்போம். இப்போ இது அர்த்தம் ஹக்கீம் என்றால் ஞானமிக்க. அப்போ ஞானமிக்க குர்ஆன் மீது சத்தியமாக. வல் குர்ஆனில் ஹக்கீம். சரிதான்? என்ன அர்த்தம்? ஞானமிக்க குர்ஆன் மீது சத்தியமாக. வல் குர்ஆனில் ஹக்கீம். இதான் ரெண்டாவது. இப்போ முதலாவது விளங்கணும்மா அல்லாஹ் மிகவும் ஞானமிக்க குர்ஆன் மீது சத்தியமாக. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன விளங்கணும் என்றால் முதலாவது பார்க்கணும் யார் இது சத்தியத்தை பண்ணுறி. யார் சத்தியத்தை பண்ணுறி? அல்லாஹ் ஜல்ல ஜலாலோ சத்தியம் பண்ணுறான். எதை மீது சத்தியம் பண்ணுறான்? குர்ஆன் மீது சத்தியம் பண்ணுறான். யோசிச்சு பாருங்க. நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல போகல நாங்கள் சொல்கிறோம் குர்ஆன் மீது சத்தியம் என்று. நாங்கள் குர்ஆன் மீது சத்தியம் பண்ணக்கூடாது. நாங்கள் சத்தியம் பண்ண அல்லாஹ் மீது தான் சத்தியம் பண்ணணும். ஆனால் சில நேரத்துக்கு சில ஆக்கள் குர்ஆனில் கையில் வச்சு சத்தியம் பண்ணுவான். குர்ஆன் ஓசை கையை வச்சு சத்தியம் பண்ணுவான். அப்படி ஒருத்தர் சத்தியம் பண்ணுறேன்டா அது எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான சத்தியம் உண்டு. எவ்வளோ ஸ்ட்ராங்கான சத்தியம் உண்டு. சும்மா குர்ஆன் மீது சத்தியம் பண்ண அப்படி சத்தியம் பண்ணக்கூடாது. நான் சொல்கிறேன் இப்படி பண்ணுறேன்டா எவ்வளோ குர்ஆன் எவ்வளோ பொறுமதி. அதில் சத்தியம் பண்ணி ஒருத்தருக்கு போய் சொல்லலுமா? அப்போ யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணுறான் குர்ஆன் மீது. எவ்வளோ பெரிய சத்தியமாயிருக்கும். அப்போ இது என்ன சொல்ல போகிறோம்? இப்போ நாங்கள் தலைக்கு வரப்போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மீது சத்தியம் பண்ணி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன்டா என்ன சொல்ல போகிறான்? இப்போ எங்களை தலையில் ஒட்டிக்கொண்டே இருக்கணுமோ. இது லேசிப்பட்ட விஷயம் ஒன்று இல்லை சொல்ல போகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியம் பண்ணிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரியன் மீது சத்தியம் பண்ணிக்கிறான். இரவு மீது இரவு மீது சத்தியம் பண்ணி நிறைய விஷயங்களை சத்தியம் பண்ணிக்கிறான். ஆனால் குர்ஆன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் பண்ணுறேன்டா சொல்ல போகிற விஷயம் லேசிப்பட்ட விஷயம் ஒன்று இல்லை. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது ஆயத்தில் சொல்கிறான் ஞானமிக்க குர்ஆன் மீது சத்தியமாக. இதில் நிறைய விஷயம் மிக சொல்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் அர்த்தம் மட்டும் பார்க்குற சுட்டி அது ஒன்றும் நான் டிஸ்கஸ் பண்ணலை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் சுருக்கமான தஃப்சீர் ஒன்று பண்ணுவோம். அந்த டைமில் நாங்கள் இதில் டீட்டெயிலாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் அடுத்த ஆயத்துக்கு போவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மீது சத்தியம் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம்.